என்னை ஆட்கொண்டவரும் நான் செவிக்கிறவருமான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பினல் வாழ்த்துக்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, அப்போஸ்தலனாகிய பவுல் தெசலோனிக்கருக்கு எழுதின முதல் நிருபத்தில் 3வது அதிகாரத்தில் 4வது வசனத்தில், நமக்கு உபத்திரம் வரும் என்று நாங்கள் உங்களிடத்தில் இருந்தபோது உங்களுக்கு முன் அறிவித்தோம், அப்படியே வந்து நேரிட்டது என்றும் அறிந்திருக்கிறீர்கள். கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு இந்த இடத்தில் சுட்டிக்காட்டுகிற காரியத்தை சற்று கவனித்து பாருங்கள். இந்த தெசலோனிக்கே சபையாரை அப்போஸ்தலனாகிய பவுல் எந்த அளவுக்கு ஆயத்தப்படுத்தி இருக்கிறார் பாருங்கள். முன்கூட்டியே உரைத்தார், நமக்கு உபத்திரம் வரும், நிறைய பிரச்சனைகள் வரும், போராட்டம் வரும் என்று சொல்லி முன்கூட்டியே அவர்களுக்கு உணர்த்தி காட்டினார். ஏனென்றால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி போகிற இந்த வாழ்க்கை நமக்கு சாதாரண ஒரு வாழ்க்கை அல்ல. உலகத்திலே உங்களுக்கு உபத்திரம் உண்டு என்று சொல்லி நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு உணர்த்தி காட்டுகிறார் அல்லவா? அதை தான் அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த சபையாருக்கு முன்கூட்டியே சொல்லுகிறார் பாருங்கள். அப்படியே உபத்திரமும் வந்தது. இன்றைக்கானால் ஒரு சில கூட்டத்தார் எப்படி சொல்லுகிறார்கள், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி போனீங்கன்னா எப்பயுமே ஆசீர்வாதம் தான், எந்த பிரச்சனையும் இருக்காது, எந்த போராட்டமும் இருக்காது, சந்தோஷம் சமாதானம் நிறைந்து காணப்படும். மெய்தான், சந்தோஷம் சமாதானம் நிறைந்து காணப்படும் தான். ஆனால் அதே வேளையில் இது உபத்திரம் நிறைந்த ஒரு பாதையாய், பாடுகள் நிறைந்த பாதையாய் தான் காணப்படும் என்பதையும் நாம் முன்கூட்டியே சொல்ல வேண்டியது அவசியம். அவர்களை பாடுகளுக்கும் உபத்திரவங்களுக்கும் கர்த்தருடைய பிள்ளைகளை ஆயத்தப்படுத்த வேண்டியது அவசியம் பாருங்கள். அவர்களை பக்குவப்படுத்த வேண்டியது அவசியம் பாருங்கள். ஆனால் இன்றைக்கு அநேக சபைகளில் உபத்திரவங்களை குறித்தும் பாடுகளை குறித்தும் பேசுவதே இல்லை. ஏனென்றால் ஜனங்கள் அதை விரும்புவதில்லை. அதை பற்றி பேசினா ஜனங்க விரும்ப மாட்டாங்க. ஆசீர்வாதத்தை பற்றியே தான் பேசணும் என்று சொல்லி தான் விரும்புகிறாள்னு சொல்லி ஜனங்களுக்கேற்ற பிரசங்கியார்களாய் இன்றைக்கு எண்ணற்றவர்கள் மாறிக்கொண்டிருக்கிறார்கள். அருமையான மகனே, அருமையான மகளே, நீ போகிற சபையிலே கிறிஸ்து நிமித்தம் வருகிற பாடுகளை குறித்து உனக்கு கற்றுத்தரப்படுகிறதா? அதற்கேற்ற பக்குவத்துக்கிணராய் நீ நடத்தப்படுகிறாயா என்பதை நிதானித்துப்பார். கர்த்தருக்குலியம் செய்கிற கர்த்தருடைய தாசர்களே, நம்முடைய சபையாரை கிறிஸ்து நிமித்தம் வருகிற பாடுகளுக்காக நாம் ஆயத்தப்படுத்த வேண்டும். அவர்களை அதற்கென்று தயாரிக்க வேண்டியது அவசியம். அப்படி என்றால்தான் அந்த உபத்திரவத்திலும் அவர்கள் கர்த்தருக்கென்று மிக உண்மையும் உத்தமமாய் நிலை நின்று கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த ஆரம்பிப்பார்கள். உலகத்திலே உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆயினும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்ற நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மோடு கூடவே இருக்கிறார். அதனால் இந்த உலகத்தின் உபத்திரவங்களை கண்டு கலங்கி விடாமல் அவைகளை எதிர்கொள்வதற்கு எல்லா சமயத்திலும் தேவ கிருபையையும் தேவ பலனையும் பெற்றுக்கொள்வோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.